அதே மாதிரி இது என்ன நடக்குது, எப்படி வந்து அந்த பனு குறைலா இருந்தாங்க இல்லையா, அவங்க ஏன் வந்து இவங்களுக்கு மாறு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கத்துபான் கோத்திரத்தில் இருக்கிறாங்களா அந்த 70 பேர் போய் தாவா செஞ்சு அந்த குலத்தினர் கொன்னாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் இஸ்லாத்தை அப்போவே ஏற்றுக்கிறார். அவர் யார் அப்படின்னா நுய்ம் இப்னு மசூதுங்கிற ஒரு நபித்தோழர் வந்து அந்த 70 பேர் தாவா செய்ய போகிறாங்களே அதை பார்த்து ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஆனால் வெளிப்படுத்தலை. இவங்க கூட அந்த அகல் போர் கூடவே வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும்போது ஒரு நைட்டில் என்ன பண்ணுறாங்க, நேராக ரகசியமாக ரசூல்லாட்டை வந்து சந்திக்கிறாங்க. ரசூல்லாட்டை வந்து சந்தித்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நான் முஸ்லீம் ஆகிட்டான், ஆனால் என் குலத்தாருக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது எனக்கு ஒரு வேலை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, தனியால் உங்களால் என்ன பண்ண முடியும், ஏதாவது உங்களுக்குன்னு ஏதாவது தோணுச்சுன்னா ஏதாவது சூழ்ச்சி பண்ணி இந்த எதிரிகளை வந்து இங்கேருந்து திரும்பி போகிறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அனுமதி கொடுக்குறேன், போய் சொல்லுங்கள் எப்படினாலும் பண்ணுங்க, ஏன்னா போர்னாலே சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நேராக பனு குறைலா இருக்காங்களா அந்த மதீனாக்கு பேக்கில் அவங்கக்கிட்ட நேராக போகிறாரு. நேராக போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, அப்பா வந்துட்டோம், பார்த்தா இவங்க அகல் போட்டு வெட்டி வச்சுருக்காங்க, சண்டையும் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, இருக்கிற கண்டிஷனுக்கு பார்த்தோம்னா நாங்கள் எல்லாம் விட்டுட்டு கிளம்புற கண்டிஷனில் தான் நாங்கள் மைண்டில் இருக்கிறோம். இப்போ நீ வேற தேவையில்லாமல் என்ன பண்ணிட்ட, ரசூல்லாவுடைய ஒப்பந்தத்தை முறிச்சிட்ட, நீ செம்ம லாக் ஆகிட்ட, நீ ஒன்று பண்ண, இப்போ நீ மாட்ட தான் போகிற, இவங்க போயிடுவாங்க, ரசூல்லா உன்னை உண்டு இல்லைன்னு பார்த்துருவாங்க அப்படிங்கிற. இவங்க என்ன பண்ணுறாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த ஐடியா படி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படிங்கிறார். என்ன ஐடியா சொல்லுங்க அப்படின்னா, இந்த வந்திருக்காங்க இல்லையா குறைஷிகள், இந்த கத்ஃபான் குலம், இவங்கெல்லாம் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் அவங்களுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 10 தலைவர்களை கூப்பிட்டுக்கோங்க. அந்த தலைவர்களை வந்து உங்கள்கிட்ட வந்து டெபாசிட் பண்ண சொல்லுங்கள், ஷூரிட்டி மாதிரி. அந்த 10 தலைவர்களும் எங்கே இருப்பாங்க, உங்கள் பனு குறைலாவுடைய அந்த கோட்டையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வழியை திறந்து விடுங்க. ஏன்னா நாளைக்கு சண்டை போட்டு தம் கட்ட முடியாமல் இவங்க ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க இதாகிடுவாங்க. இந்த 10 தலைவர்கள் நீங்கள் வந்து கேரண்டி வாங்க பிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த தலைவர்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க சண்டை போடுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிடும், இவங்க வந்திருக்கிற பிளானிங்கே வேற, நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு இவங்க சொல்லிடுறாரு. சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அபு சுஃபியான்கிட்ட போகிறார். அபு சுஃபியான்கிட்ட போய் அங்கே இவர் 2 பேருக்குமே ஒரு பழக்கமான ஆள். இவர் என்ன பண்ணுறாரு, கத்ஃபான் இவர் சொல்கிறாரு, இந்த பனு குறைலாவை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆனால் பனு குறைலா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரசூல்லாட்ட டீல் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ரசூல்லா முதல்ல இவங்க உதவி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க, பின்னாடி போய் இந்த சாத் பின் முஆத், இந்த அபூ உபைதா இவங்கெல்லாம் போய் பேசி அவங்க மனசை மாற்றி இப்போ என்ன அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ தெரியாமல் இந்த குறைஷிகளுக்கு உதவி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு ரசூல்லா ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, அங்கே குறைஷிகளுடைய 10 தலைவர்களை பிடிச்சி எங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க என்ன அபு சுஃபியான் என்ன பண்ணுறாரு, அப்படியா, இந்த தலைவர்களை கொடுக்குற வேலையை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம், ஹெல்ப் ஃபஸ்ட்டு பண்ணட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் பேசுவோங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாங்க பனு குறைலாவுக்கு. அதாவது நாங்கள் படையை எடுத்துகிட்டு நாளைக்கு வர்றோம், நாளைக்கு காலையில் தாக்குதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க திருப்பி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, படையை அனுப்புறதுக்கு முன்னாடி 10 தலைவர்கள் அனுப்புங்க அப்படின்னு. அதை பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, நல்லது தான், கரெக்டு தான், நோயும் சொன்னது சரியாக போச்சு, இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, நம்மளை ஒழிச்சு கட்டுறது தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பனு குறைலா துரோகிங்க, 10 தலைவர்களை கூப்பிட்டு போய் ரசூலாட்ட பிடிச்சி கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மேற்கொண்டு அந்த பேச்சுவார்த்தை முறிஞ்சு போயிடுது. அதாவது இவங்களுடைய ஒப்பந்தம் வந்து முடிஞ்சு போயிடுது. அதனால் இது வந்து போர் என்ன நடக்குது, நடக்காமலே போயிடுது.